டுடே சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கார முட்டை 12 வந்து நான் தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டேன். தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். அதுக்கு ஒரு பிஞ்ச் இஞ்சி, 2 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், தேங்காய், பொட்டுக்கடலை, உப்பு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எப்பயுமே போட்டுக்குவேன். இஞ்சி பூண்டு வச்சிங்கன்னா வந்து கெட்டும் போகாது, நெஞ்சு கறிக்காமல் இருக்கும், டைஜஸ்ட் ஆகும். அதுக்காக தான் கடலை சட்னி, நான் தேங்காய் சட்னி இப்படி அரைக்கிறது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இட்லி தோசை போர் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி கொஞ்சம், சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கினது, அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை. எல்லாம் பெரிய வெங்காயம் போடுவாங்க, நான் சின்ன வெங்காயம் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கி அதில் மாவுலேயே கலக்கி பணியாரம் தான் போட்டேன் இன்றைக்கி. அதுக்கு கடலை சட்னி மார்னிங் டிஃபன் இதுதான். 7:30க்கெலாம் போகணும் அப்படிங்கிறதுனால சாப்பாடு வந்து நான் ஃபஸ்ட்டு அவளுக்காக மட்டும் கொஞ்சோண்டு ரைஸ் பண்ணிடலாம், லெமன் ரைஸ் அப்படின்ட்டு. கடுகு ஆஸ் யூஷுவல், 3 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு, மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு சாதம் கிளறி அவளுக்கு கொடுத்துட்டேன். அந்த முட்டை வந்து எதுக்கு வேக வச்சேன்னா, அதில் ஒரு 4 முட்டை எடுத்து 2 கீறி அதில் மிளகு, உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு அப்படியே சும்மா லைட்டாக ஒரு ட்ராப் எண்ணெய் போட்டு அதையும் ஒரு வணக்கி அது லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துட்டேன். அதுதான் லெமன் ரைஸும் காடை முட்டையும் தான் அவளுக்கு வந்து லஞ்சுக்கு. இது வந்து அவளுக்கு வந்து டிஃபனுக்கு வந்து ஒரே 3 பணியாரம். ஏன்னா நான் 7 மணிக்கு என்ன சாப்பிட முடியும், அது சாப்பிடாமல் போகக்கூடாதுங்கிறதுக்காக 3 பணியாரம் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு. இங்கே பாருங்கள், இதுதான் நான் செஞ்சது. இந்த மாதிரி முட்டை வந்து தனியாக சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். 2 கீறி அதில் மிளகும் உப்பும் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் பிரட்டி கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் லஞ்சுக்கு. அப்புறம் அவங்களுக்கு வந்து எப்பயும் நான் சொல்லுவேன்ல, பாதாம் பிசினும் சப்ஜா விதையும் நைட்டே ஊற வச்சு அதில் கொஞ்சம் நட்ஸு போட்டு, மில்க்கோ இல்லை வீட்டில் ஐஸ்கிரீம் இருந்தால் ஐஸ்கிரீம், இல்லை கண்டென்ஸ்டு மில்க் இருந்தால் அதை போட்டு கொடுத்துட்டா இது வந்து எதுவுமே கெட்டு போகாது. ஒரு 10:30, 11க்கு அவளுக்கு அந்த டைமுக்கு வந்து குடிச்சிடுவா. அதுக்காக வந்து அதை கொடுத்துட்டேன். ஏன்னா வெயில் காலம், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க. அதே மாதிரி கீரை, நீர்க்காய்ங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். சுரக்காய் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். நான் டெய்லி ஒரு கீரை, இன்றைக்கும் கீரை செஞ்சுருக்கேன். கீரை மசியல், அந்த மீதி இந்த முட்டை அவளுக்கு 4 முட்டை கொடுத்தமிச்சு மீதி முட்டை பொரியல் எப்படி பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நான் இன்னொரு ஷார்ட்ஸில் போடுறேன். அப்புறம் வாழைப்பூ பொரியல் பண்ணியிருக்கேன். எப்பயுமே வந்து இந்த மாதிரி சம்மர்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு கீரை யூஸ் பண்ணுங்கள். வாரத்தில் 2 தடவையாவது யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், பேரிச்சம்பழம் அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். தண்ணி வந்து நல்லா குடிக்க சொல்லுங்கள். நான் வந்து அடுத்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு போடுறேன். அடுத்த வேலை பாருங்கள், கீரை சமைக்காத சமையல். கீரை செய்ய போகிறேன்.